ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் அண்ட் ஹையர் வெண்டர். ஹையர் பர்ச்சேசர் புக்லேயும் ஹையர் வெண்டர் புக்லேயும் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி புக்கில் செகண்ட் ப்ராப்ளம், அதர் எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், The Madras Trading Company purchased motor car from Bombay Motor Company on hire purchase agreement on 1st January 2010, paying cash 10,000, down payment 10,000 சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? And agree to pay further 3 installment 10,000 each at 31st December every year. 10,000 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறோம் அப்படின்றாங்க. கேஷ் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க, டெப்ரிஷியேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். கிவனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேசர் யார்? மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி தான் ஹையர் பர்ச்சேசர். பாம்பே மோட்டர் கம்பெனி ஹையர் வெண்டர். புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், அடுத்து கேஷ் ப்ரைஸ், டவுன் பேமெண்ட் 10,000 சொல்லியிருக்காங்களா, அந்த டவுன் பேமெண்ட் அண்ட் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, 10,000 10,000 10,000. அடுத்து கேஷ் ப்ரைஸ் 37,250 சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அண்ட் வந்து மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி ரைட் ஆஃப் 10% per annum as depreciation 10% on reducing balance method. நம்ம போன மெத்தடில் பார்த்த மாதிரி தான் இயர்லி 10% வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஜேர்னலைஸ் த அபோவ் இன் த புக் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். 2 பார்ட்டிஸ்க்கும் தனித்தனியாக ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுங்க அப்படின்றாங்க, ஹையர் பர்ச்சேஸருக்கும் ஹையர் வெண்டருக்கும். இப்போ அது போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இது எந்த மெத்தடில் வருது? கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட். பாருங்கள், இதே மாதிரி ஒரு 5 காலம் போட்டுக்கணும். பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன இருப்போம்? கேஷ் ப்ரைஸ் இருப்போமா? கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 37,250. அதை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து டவுன் பேமெண்ட் ஒரு 10,000, அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். டவுன் பேமெண்ட் எங்கே வரும்? இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லேயும் வரும். டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ இந்த 37,250யும் 10,000யும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 27,250 வருது. இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 10,000. இப்போ அந்த 10,000 இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடுறோம். புரிஞ்சிச்சா? இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் போட்டு இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 27,250 தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். 27,250 இன்ட்டு 5% போட்டோன்னா நமக்கு 1,363 வருது. இப்போ இந்த 10,000யும் 1,363யும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 8,637 வருது. புரிஞ்சுச்சா? இந்த 8,637 இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடுறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னா, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 18,613 வரும். புரிஞ்சுச்சா? இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 10,000 இன்ஸ்டால்மெண்ட் காலமாக போடுறோம். இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 18,613 இருக்குல்ல, அதில் 5% கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 931 வருது. இப்போ இந்த 10,000யும் 931யும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கேஷ் ப்ரைஸ் 9,069 rupees வருது. இப்போ இந்த 9,069 rupees டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடுறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 9,544 வரும். இப்போ தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 10,000. இப்போ இது கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். மைனஸ் பண்ணால் நமக்கு 456 வருது இன்ட்ரெஸ்ட். இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அதே 9,544 வரும். புரிஞ்சிச்சா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடுறோம். இப்போ இது 0 ஆயிடுச்சு. இதை டோட்டலாக இன்ஸ்டால்மெண்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 40,000 வருது. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,750. கேஷ் ப்ரைஸ் இங்கே இருக்கிற அமௌண்ட் அப்படியே வரும் இங்கே. புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம். ஹையர் பர்ச்சேசர் வந்து யார்? மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி. ஹையர் வெண்டர் வந்து பாம்பே மோட்டர் கம்பெனி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் த புக் ஆஃப் மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி. ஹையர் பர்ச்சேசருக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். இப்போ ஹையர் பர்ச்சேசருக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, மோட்டர் கார் அக்கௌண்ட் டு பாம்பே மோட்டர் அக்கௌண்ட்.
புரிஞ்சுச்சா? அசட் அக்கௌண்ட் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்னு போடுவோம்ல, அதே தான். அசட்ன்றது இங்கே மோட்டர் கார், ஹையர் வெண்டாருன்றது யார்? பாம்பே மோட்டார் கம்பெனி. அது நம்ம போட்டுக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட்னா 37,250. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்த என்ட்ரி என்ன வரும்? டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி 10,000 டவுன் பேமெண்ட். கரெக்டாக? அப்போ டவுன் பேமெண்ட் என்ட்ரி என்னது? ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் பார்த்துருப்போம். ஹையர் வெண்டாருன்றது இங்கே யார்? பாம்பே மோட்டார் கம்பெனி. அப்போ பாம்பே மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோனா 10,000. அடுத்து பாருங்கள், அடுத்து இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி. கரெக்டாக? அப்போ இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி என்னது? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பாம்பே மோட்டர்ஸ் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,363. செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 931. தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 456. 3 இயருக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரி. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரி என்ன வரும்? டவுன் பேமெண்ட் என்ட்ரி தான் அப்படியே வரும். பாம்பே மோட்டார்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 இயருக்கும் 10,000 தான் இன்ஸ்டால்மெண்ட். அந்த அமௌண்ட்டாக போடுறோம் 10,000. புரிஞ்சுச்சா? அடுத்து டெப்ரிஷியேஷன் என்ட்ரி போடுவோமா? டெப்ரிஷியேஷன் டு அசட் அக்கௌண்ட். டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு அசட்ன்றது இங்கே மோட்டர் கார், அதனால் மோட்டர் கார் அக்கௌண்ட் போடுறோம். இப்போ டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கலாமா? 10% ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் சொல்லிட்டாங்க. இப்போ கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 37,250. இந்த 37,250ல் 10% போடுறோம். போட்டோன்னா 3,725 வரும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 33,525. செகண்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது 33,525ல் 10% போட்டோன்னா 3,353 வருது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 30,172. இந்த 30,172ல் 10% கண்டுபிடிக்கணும். தேர்ட் இயருக்கு கண்டுபிடிச்சா 3,017. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 27,155 வரும். புரிஞ்சிச்சா இந்த டெப்ரிஷியேஷன்? இப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ? 3,725. செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் 3,353. தேர்ட் இயர் டெப்ரிஷியேஷன் 3,017. புரிஞ்சிச்சா? 3 இயருக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேஷன் என்ட்ரி. அதுக்கு என்ன என்ட்ரி? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். இங்கே இன்ட்ரெஸ்ட்டும் டெப்ரிஷியேஷனும் ஹையர் பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ், அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்டில் வருது. புரிஞ்சுச்சா? ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட் அப்படின்னு ஒரு கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருப்போம்ல, அதனால இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டெபிட்டில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன? 1,363. அதை இன்ட்ரெஸ்ட்டில் போடணும். டெப்ரிஷியேஷன் 3,725. அதை டெப்ரிஷியேஷனில் போடுறோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 5,088 வருது. இங்கே செகண்ட் இயரில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 931. டெப்ரிஷியேஷன் 3,353. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 4,284 வரும். புரிஞ்சிச்சா? தேர்ட் இயரில் பாருங்கள், தேர்ட் இயரில் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 456. டெப்ரிஷியேஷன் 3,017. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3,473 வருது. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் இந்த ஹையர் பர்ச்சேசர் ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ ஹையர் வெண்டார் ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஹையர் வெண்டார் யார்? பாம்பே மோட்டர் கம்பெனி தான் ஹையர் வெண்டார். அவங்களுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன? சேல் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. சேல் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஹையர் பர்ச்சேசர்ன்றது இங்கே யார்? மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி. அதனால மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோனா 37,250 போட்டாச்சா? அடுத்து நம்ம என்ன போடுவோம்? டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி. டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். அப்போனா ஹையர் பர்ச்சேசர்ன்றது யார்? மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி என்ன வரும்? 10,000 வருமா டவுன் பேமெண்ட்டு? 10,000 தான் டவுன் பேமெண்ட்டு, அதை போடுறோம். அடுத்து நம்ம என்ன போடுறோம்? இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி என்ன? ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஹையர் பர்ச்சேசர் வந்து மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனியில், அதனால மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 1,363 அதை போடுறோம். செகண்ட் இயருக்கு 931. தேர்ட் இயருக்கு 456. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து ஃபோர்த் என்ட்ரினா வரும் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரி. அதே டவுன் பேமெண்ட் என்ட்ரி தான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் வரும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மெட்ராஸ் ட்ரேடிங் கம்பெனி.
புரிஞ்சிச்சா? இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 3 இயருக்கும் 10,000 10,000 10,000 3 இயருக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை. அதுக்கு என்ன என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வருது? இது வந்து ஹையர் வெண்டார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்றது லாபம், உங்களுக்கு இன்கம், அதனால நமக்கு கிரெடிட்டில் வருது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். புரியுதா? இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது? இந்த காலம் அப்படியே இங்கே வரும். 1363, செகண்ட் இயருக்கு 931, தேர்ட் இயருக்கு 456. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் இந்த ஜேர்னல் என்ட்ரி இந்த ஹையர் வெண்டார் புக்கில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த ஹையர் பர்ச்சேசர் புக்லேயும் ஹையர் வெண்டார் புக்லேயும் எப்படி போடுறதுன்றதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து லெட்ஜர் அக்கௌண்ட் தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.